سبحان الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, 10 விடயங்கள் அஷரத்து அஷ்யா ஃபீ பைத்திக தம்னஉ ரிஸ்க், எங்களோட வீட்டில் ரிஸ்கை தடை பண்ணக்கூடிய, வத்தஜ்லிபுல் ஃபக்ர ஏழ்மையை கொண்டு வரக்கூடிய, வத்தம்னஉல் பரகாத் பரக்கத்துகளை தடுக்கக்கூடிய, வத்தஜ்லிபுல் முஷ்கிலாத்துகள் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய 10 விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களிலிருந்து நாம் தாய்ந்து கொள்வதற்கு அந்த 10 விடயங்களை ஞாபகத்தில் நாம் உண்டாக்கி கொள்வோம். 9வது விடயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை திடுக்கத்தை உண்டாக்கும். ஆச்சரியமாக இருக்கும், இது முசீபத்தை கொண்டு வரக்கூடிய விடயம்தானா என்று. நாங்கள் நிறைய பேர் இந்த விஷயங்கள் நிறைய இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சும்மா சிம்பிளாகத்தான் நினைக்கிறது. பசீதா சஹ்லா நாங்கள் நினைக்கிறோம் இது சிம்பிள், சின்ன விஷயம். ஆனால் அது என்னண்டா சபபுல் அவ்வல், நாங்கள் லேசாக நினைக்கிற விஷயம்தான் முதல் தலையாய் ஒரு ஐசா தலையாய் விடயங்களாக இருக்கும். எனக்கு முசீபத்தை வீட்டில் கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் நெருக்கடிய பரக்கத்தின்மைய பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு இவைகள் தலையாய விடயங்கள், முதலாவது விடயங்களாக இருக்கும். அன்னர் ரிஸ்க் பியதில்லா, நிச்சயமாக ரிஸ்க்கு அது அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. அன்னர் ராசிக் ஹுவல்லாஹ், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் அப்படி சொல்ல வரவில்லை அன்புக்குரியவர்களே. இருந்தாலும் அஸ்பாப் ஷர்இய்யத்தான அஸ்பாபுகள், சில அஸ்பாபுகள் இருக்கு. இவைகளை தடுக்கக்கூடிய, பரக்கத்தை தடுக்கக்கூடிய, ஏழ்மையை வறுமையை கொண்டு வரக்கூடிய, அப்போ இவைகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது? காட்டி தந்திருக்கின்றது, தடுத்திருக்கின்றது. அந்த விடயங்களைத்தான் இந்த இடத்திலே நாம் 10 விடயங்களாக கோர்த்து உங்களுக்கு முன்வைக்கப் போகின்றோம். அதிலே முதலாவது விடயம் அஸ்ஸுவரு வத்தமாதீல். தமாதீல் என்று சொன்னால் சிலைகளுக்கு சொல்றது, சுவர் என்று சொன்னால் படங்கள். நாங்கள் சிலைகள் வைத்திருக்க மாட்டோம் அநேகமாக. ஆனாலும் சுவர் அல் ஜிஸ்மி அல் முஜஸ்ஸமா, ஜாஹிலிய காலத்தில் எங்களுக்கு தெரியும், சிலைகளை வச்சு வணக்கம் புரிந்தார்கள். இதே போன்று இன்றைய காலத்திலே வேறு வேறு மதங்களிலே நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய முஸ்லீம்களுடைய வீடுகளிலேயும் இந்த படங்கள் அதிகமாக இருக்கின்றது. சில இடங்களில் படம் போன்ற தோற்றங்கள், வீட்டார்களுடைய படங்கள், ஃபோட்டோஸுகள், ஃப்ரேம்கள், இவைகள் இருப்பதை நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் வணக்க வழிபாடுகளுக்காக கொலி வைத்திருப்பார்கள். இவர்கள் சும்மா வைத்திருப்பார்கள் அல்லது ஞாபகத்துக்கு வைத்திருப்பார்கள், இப்படி வைத்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் ஹாதிஹில் அஷ்யா அன் தகூன ஃபில் புயூத், இவைகள் வீட்டிலே இருப்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார். இரண்டாவது விடயம் மஆசிஃப் வ அதவாத் மூசிகியா, அதாவது இசை கருவிகளுக்கு தான் சொல்றது. அதவாத் மூசிகியா, மஆசிஃபா என்று சொன்னாலும் இசை கருவிகள் தான். அதற்கென்ற ஒரு அறை சில வீடுகளிலே, அதற்கென்ற ஒரு பிரத்யோகமான இடம், இரவு நேரங்களிலே தனிமையிலே அதனை ஒலித்து கொண்டிருப்பது, ஒளி பெருக்கி அதனை பாவனை செய்து கொண்டிருப்பது, மியூசிக் பேற்று கொண்டிருக்கும். ரினா யுன்பித்து நிஃபாக், என்ன செய்யும்? ரினா நிஃபாக் தனத்தை உண்டாக்கும். இது இஸ்லாத்தில் ஹராமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹுவை விட்டும் எங்களை தூரமாக்கும், குர்ஆனை விட்டும் தூரமாக்கும், திக்ரை விட்டும் தூரமாக்கும். வெக்கம் இல்லாமலாக பேத்திடும். வெக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அஸ்வத்துல் கல்ப் உண்டாகும் இதன் மூலமாக. வெக்கம் பேத்திடும், பரக்கத் எடுபட்டுடும், கல்பு கெட்டு போகும், கருப்பாகிடும். எனவே இந்த விடயங்கள் வீட்டில் இருப்பதன் மூலமாக வீட்டில் ஏழ்மையை உண்டாக்கும், பரக்கத்தில்லா பேத்திடும், முசீபத் உண்டாகிடும். மூணாவது விடயம் கஸ்ரத்துல் ஹல்ஃப் கதிபன் ஃபில் புயூத். கஸ்ரத்துல் கதிப், பொய் அதிகரிப்பது, பொய் சத்தியம்
அதிகமான பொய் வீட்டிலே பேசப்படுவதன் மூலமாக ஒத்தருக்கொத்தர் பரிமாறப்படுவதன் மூலமாக பொய் பேசுவதன் மூலமாக என்ன செய்யுது, வீட்டில் மிகப்பெரிய முசீபத் ஏழ்மை உண்டாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கதிப், பொய்யை தடுத்திருக்கின்றார்கள், எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அஸ்ஸிதுகு யஹ்தி இலல் பிர் வ அன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மை என்ன செய்யும், அது மார்க்கத்தின் பக்கம் என்ன செய்யும், நேர்வழியின் பக்கம், நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அன்னல் பிர்ர, உண்மை நேர்மை மார்க்கம் ஷரியாத் என்ன செய்யும், யஹ்தி இலல் ஜன்னah, ஒரு மனிதனை சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, சுயல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயகூனுல் முஃமின் ஜபானன், ஒரு மோமின் கோழையாக இருப்பானா? சொன்னாங்க, ஓ நிச்சயமாக. கால நாம், சில நேரத்தில் மூமின் கோழையாகவும் இருப்பான். அடுத்தது கேட்கப்பட்டுச்சு, அயகூனுல் முஃமின் பஹீலன், கஞ்சனாக இருப்பானா மூமின் என்று கேட்கப்பட்டுச்சு. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம், சில நேரத்தில் கஞ்சன், செலவழிக்க மாட்டான், அப்படியும் மூமின் இருப்பான். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கப்பட்டுச்சு, அயகூனுல் முஃமின் கதாபன், ஒரு மூமின் பொய்யனாக இருப்பானா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நபி சொன்னாங்கல்ல, இல்லை, பொய்யனாக ஒருபோதும் ஒரு மூமின் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே வறுமையை, அல்லாஹுடைய கோபத்தை, சாபத்தை, நெருக்கடியை, வீட்டில் ஏழ்மையை உண்டாக்கக்கூடிய விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனா அனில் யமீனில் கதிபா, பொய் சத்தியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்தார்கள். அதை விட்டு வியாபாரத்திலே பொய்க்கு சத்தியம் வியாபாரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் செய்து விசுவாசம் தடுத்தார்கள். எனவே அப்படி செய்து நம்ம மார்க்கத்தை, நம்முடைய பரக்கத்தை நம்ம இல்லாமலாக கொடுக்கக்கூடாது. அது என்ன, மம்ஹகாலில் பரக்கா, பரக்கத்தை எடுத்துவிடும். 4வது விடயம் அத்துல்ம் வத்துனூப் வல் மஆசி, அத்துல்ம் வத்துனூப் வல் மஆசி, அநியாயம், பாவம், இவைகள் வீட்டுக்குள்ளே பரிமாறப்படுவதன் மூலமாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால், வீட்டில் முசீபத், பரக்கத் எடுபடுகிறது, ஏழ்மை வந்துடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பையனலனா, எங்களுக்கு அறிவித்தார்கள், அன்னல் அபுத யஹ்ருமு ரிஸ்க பிதன்பி யுஸிபுஹு, ஒரு அடியான் அவனுடைய ரிஸ்கை, பாவத்தின், அவன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அவன் என்ன செய்து கொள்கின்றான், அவனுடைய ரிஸ்க் தடபடுகின்றது என்று சொல்லக்கூடிய கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னல் அபுத யஹ்ருமு ரிஸ்க பிதன்பி யுஸிபுஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய தப்பு, தவறு, பாவம் ரிஸ்கை தடுக்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒருத்தருக்கு அநியாயங்கள், அநியாயமான செயற்பாடுகள், பாவமான காரியங்கள் ஈடுபடும் மூலமாக, ஒருத்தருக்கொத்தர் துரோகம், அநியாயம் செய்து கொள்ளும் மூலமாக வீட்டில் பரக்கத் ஈடுபடுகிறது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து அந்த பரக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 5வது விடயம் தர்குஸ்ஸலா அவ் இஹ்மாலுஸ்ஸலா அவ் தஅkhீருஸ்ஸலா, தொழுகையை விடுவது, தொழுகையில் பொழுப்போக்கு செய்வது, தொழுகையை பிற்போடுவது, அன் வக்திஹா, தொழுகையை கலாவாக்குவதன் மூலமாக வீட்டில் முசீபத் ஏற்படும். எனவே மிக எச்சரிக்கையாக காயத்துல் ஹுதூரா என்று இஸ்லாத்தில் ஷரியத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் நிறைய பேர் கவனம் செலுத்துறது இல்லை. கவனமாக இருங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்து. தொழுகை இஸ்லாத்தில் மிக முக்கியமான விஷயம். எனவே வீட்டில் வரக்கத்த நலவுகளை உண்டாக்கக்கூடிய விடயம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொன்னார்கள். இதா ஸலுஹத், அது சீராகிட்டு, அந்த தொழுகை சீராகிடணும் வீட்டுக்குள்ளால. ஸலுஹ ஸாயிரு அமலுல் அப்த் பிஇذனில்லாஹி தபாரக வ தஆலா, ஒரு அடியானுடைய எல்லா அமல்களும் சீராகிடும் தொழுகை சீராகிட்டார். தொழுகையை சீராக்கி கொள்வோம். 6வது அதமு தஹாரா வல் நஜாசா அல் ஹிஸ்ஸியா வல் மஅனவியா வல் ظாஹிரியா. அடுத்தது ஃபக்ர, வீட்டில் வறுமையை உண்டாக்கக்கூடிய விடயம் தஹாரா, சுத்தம் இல்லாமல் இருக்குது, நஜீஸோடு இருக்கிறது மூலமாக. ஹசியத்தால் நஜீஸ், உணர்வுபூர்வமான வெளிரங்கமான உள்ரங்கமான சில நஜீஸ்களை சுமந்து வாழ்றது மூலமாக. வீட்டுக்குள்ளால நஜீஸ், வெளிரங்கமாக ظாஹிரியா, குளிப்பு கடமை, உளுவுடைய கடமைகளை வச்சு கொண்டு இருக்கக்கூடாது. பிற்போட்டு கொண்டு இருக்கிற உழு முறிஞ்ச உழு எடுக்கணும். குளிப்பு கடமையான என்ன செய்யணும், குளிக்கணும். வீடு நஜீஸாக இருக்க கூடாது, வீடு சுத்தமாக இருக்கணும். கடுமையான குளிப்போட வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
தஹாரா லாஹிரியான்னு சொல்கிறது இது வெளிரங்கம். ஒன்று சுத்தம் என்று சொன்னால் சுத்தம், கால் கை சுத்தம், உடம்பு சுத்தமாக வச்சுக்கொள்ள, வீட்டை சுத்தமாக வச்சுக்கொள்வது, உழுவு சுத்தம், குளிப்பு சுத்தம், இவைகள் சேரும். இன்னொன்று இருக்குது وَأَنَّ قُلُوبَهُمْ مُدَنَّسَةٌ غَيْرَ طَاهِرَةٍ கல்பு நஜீஸ், கல்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். எப்போ கேட்ட என்ன வருமோ அப்போ கேட்ட பேச்சுக்கள் வரும். அல் ஹெகத், அல் ஹசத், அல் கராஹியா, வெறுப்பு, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், இவைகள் கல்பில் இருக்காமல் சுத்தமாக்கி வச்சுக்கணும். உழு இல்லாமல் இருக்க மாட்டோம். எந்த வீட்டில் உழு இல்லையோ, சுத்தங்கள் இல்லையோ, அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வந்துடுவான், மலக்குமார்கள் சென்று விடுவார்கள். எனவே இந்த சுத்தத்தை பேணுவோம். மலக்குமார்களுடைய வருகை வந்தால் தான் பரக்கத்து வரும். அடுத்தது தலீக்கு தமாயிம், தலீக்கு தமாயிம் வத்தாவீத் ஃபில் புயூத். தலீக்கு தமாயிம் தொங்க விடுவது, எதை? தாயத்துகளை, தகடுகளை தொங்க விடுவது. வத்தாவீத் ஃபில் புயூத், தாவீத் ஃபில் புயூத் மந்திரங்கள். தலீக்கு தமாயிம் வத்தாவீத் ஃபில் புயூத் வீட்டிலே தாயத்து தகடுகளை தொங்க விடுவது. மந்திரங்கள் சொல்லுவோம், தாவீதுன்னு சொன்ன மந்திரத்துக்கு சொல்கிறது. எங்களே தெரியும் இது குஃப்ரியத்தான விஷயங்கள். இவைகளை என்ன செய்கிறது? இந்த நம்பிக்கையில் அதுதான் பாதுகாப்பு, அதை எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி இந்த குப்பிகளை, இதை தாயத்துகளை, தகடுகளை தொங்க விடுது. இது ஷிர்கான விஷயம். ஆனால் நாஃபி அல்லாஹ் ஹுவ கய்யூமு ஸமாவாத்தி வல் அர்த், பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவான், லாப நஷ்டத்தை உண்டு பண்ணான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ ஷரியத் மார்க்கம் சொல்லி தந்த விஷயங்களை சொல்லணும். இஸ்லாத்தில் ஹதீத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். சிலர் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பொறாமையை தடுத்துக் கொள்வதற்காகவே நீரை நாம் செய்கின்றோம் என்பதாக. பொறாமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள, பாதுகாப்புக்கு, சூழ்ச்சிகள், ஷைத்தானுடைய தாக்கம், ஷைத்தானுடைய கெட்ட தாக்கங்கள் வராமல் இருப்பதற்காக நாங்கள் செய்கிறோம். அது செய்யக்கூடிய வேறு முறைகள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, குல் சூராவின் மூலமாக பாதுகாப்பு இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செய்வோம். இரவில் படுக்கக்கூடிய நேரத்தில் குல் சூரா ஓதுவோம், அவிதத்தை ஓதுவோம், 3 தடவை ஓதுகிறோம், ஓதிட்டு படுக்கிறோம், காலையில் ஓதுகிறோம், மந்தியில் ஓதுகிறோம். இது பாதுகாக்கும். அதுக்கார்களுக்கு, ரொக்கையாக்களுக்கு ஆயாத்துக்கள் இருக்குது. வல் அவுராத் அல் வாரிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாரிதாக தரப்பட்டிருக்கக்கூடிய அவுராதுகள் இருக்கு, ஓத வேண்டிய விடயங்கள் இருக்கு. அவைகளை தேடி நாம் செய்ய வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இந்த தாக்கங்கள் உண்மையில் இருக்குதான். சூனியத்துடைய, பொறாமையுடைய தாக்கங்கள் இதுதான் நாம் பேசிட்டு போகிறோம். அந்த பாதுகாக்க தமாயும் சலாசில், சங்கிலிகள் தொங்க போடுறது, தொங்கி கொண்டு போகிறது, இடுப்பில் அடிக்கிறது, கழுத்தில் அடிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவைகள் உண்மையிலே ஃபஹிய உமூருன் ஷிர்கியா, ஷிர்க்கு சம்பந்தப்பட்ட விடயம். அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அப்படி ஒரு விஷயம் கிடையாது. 8வது விடயம் அக்குலுல் ஹராம், வீட்டில் வறுமையை படுத்தக்கூடிய விடயங்கள். 8வது விடயம் அக்குல் ஹராம் வல் கிஷ்ஷு ஃபித் திஜாராத், வியாபாரத்தில் மோசடி, ஹராமான சாப்பாடு. அக்குலுல் ஹராம், ஹராமான சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமன் அன்னமன் அக்கல ஹராம் லா யுஸ்தஜாபு லஹு துஆ, யார் ஹராத்தை சாப்பிடுவானோ, சாப்பாடு ஹராமான சாப்பாடாக இருக்குமோ, அவனுடைய துஆ கபூலாக்கப்பட மாட்டாது என்பதாக அன்புநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் பிரயாணத்தில் போகிறான், வெளியாகி செல்கின்ற, அவனுடைய சாப்பாடு, உடுப்பு ஹராமாக இருக்கின்றது. அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்குறான், துஆ செய்கிறான். அஷ்கஸ அக்பர, பரட்டையாக இருக்குது, சரியான வேறுத்து போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய கபூல், பிரயாணிகளுடைய துஆ கபூல் செய்வானால் கையேந்தி துஆ செய்கிறான். யா ரப், துஆ செய்கிறான். ஆனால் மத்அமு ஹராம் மல்பசு ஹராம், பிலசரசம் என்ன பதில் சொன்னார்கள்? எல்லாம் ஹராத்தில் இருக்குது இவர்கிட்ட, ஆனால் அவருடைய துஆ கபூலாகப்படணும். கபூலாகல. காரணம் என்ன? சாப்பிட்டது ஹராம். அவன் ஃபன்னா யுஸ்தஜாபுல, அவருக்கு துஆ கபூலாக்கப்படுமா என்று கேட்டால் துஆ கபூலாக்கப்பட மாட்டார். பைத்துன் லா யுக்பலு மின்ஹு துஆ, எப்போ ஒரு மனிதனுடைய துஆ கபூலாக்கப்பட மாட்டாது, அவனுடைய வீட்டில் பரக்கத்தும் இருக்காது. நிச்சயமாக வறுமை நிறைந்த வீடாகத்தான் அவனுடைய வீடு இருக்கும். எனவே துஆ கபூலாக்கப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ தான் எங்களோட வீட்டில் முசீபத் இருக்காது, பரக்கத் இருக்கும், ஏழ்மை பித்திரும். 9வது விஷயம் வஹுவ அஜப்,
வஹுவ அம்ருன் அஜீபுன் அக்ஸருல் ரீபா ஒன் நமீமா. வீட்டில் அதிகமான புறம் பேச்சு கோல். எந்த வீட்டில் கோல் புறம் ஏச்சு பேச்சு சண்டை சச்சரவுகள் பொய் சத்தியம் இவைகள் கேவலமான பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கோ, வெட்கமற்ற வீடது, அதில் பரக்கத் இருக்காது, அது ஹராம், அதில் பரக்கத் ஏற்பட்டு முசீபத் உண்டாகும், ரிஸ்க்கு தரப்படும். அதனால் இந்த விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லுகின்றார்கள், பாருங்கள், நிறைய வீட்டை நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் தேர்வு ஒன்றும் நிற்கதில்லை என்று சொல்கிறாங்க. ஒன்று நிற்கதில்லை, தங்குதில்லை, பரக்கத்தில்லை, முசீபத். யா செய்யதி, நீங்கள் ரிஸ்கை தடுக்கக்கூடிய, நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய, ஃபக்ரை ஏழ்மையை கொண்டு வரக்கூடிய சில பேச்சுக்கள், ஏச்சு பேச்சுக்கள், சில பேச்சுவார்த்தைகள் உங்களை அறியாமல் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. சண்டை சச்சரவுகள் உங்களுக்குள்ளுக்கு வந்துட்டே இருக்குது. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க, கோல் பேசுகிறீங்க, புறம் பேசுகிறீங்க, கேவலமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறீங்க, பலாய் கழுவிட்டிருக்கிறீங்க. இதனால் உங்களோட வீட்டில் என்ன செய்யுதுண்டா, உங்களோட ரிஸ்க்கு தடைப்படுது. எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வர, எனக்கு ஒன்றும் கையில் நிற்கிறதில்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தில் நான் கவனமாக இருப்போம். 10வது விடயம், அல் பைத்துல்லதி லா யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆன். எந்த வீட்டில் குர்ஆன் கொஞ்சம் ஓதப்படுறது இல்லையோ அந்த வீட்டிலையும் ஏழ்மை உண்டாகும், வறுமை உண்டாகும். தஹ்ஜுருல் மலாயிகா வ தஹ்துருஹு ஷயாத்தீன் வ யதீகு பி அஹ்லிஹி வ யகீலு ரிஸ்குஹு. ரிஸ்க்கு குறையும், வீட்டில் நெருக்கடி, குடும்பத்துக்குள்ளுக்கு நெருக்கடி, பிரச்சனைகள் வரும், ஷைத்தான் வந்துடுவான், மலக்குமார்கள் பேத்துடுவார்கள். ஏண்டா அதுக்கு ஒப்போசிட்டாக பாருங்கள், சொன்ன ஹதீஸ் இருக்குது. அல் பைத்துல்லதி லா யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆன் யத்தஸிஉ பி அஹ்லிஹி வ தஹ்துருஹுல் மலாயிகா வ தஹ்ஜுருஹு ஷயாத்தீன். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டில் பரக்கத், விசாலமான பரக்கத் உண்டாகும், மலக்குமார்கள் வந்துடுவாங்க, ஷைத்தான் ஓடிடுவான்னு சொன்னாங்க. வயுக்ஸிரு ஹைர், ஹைர் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். எனவே அப்போ அதுக்கு மாற்றமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் குர்ஆன் ஓதப்படலைன்னு சொன்னால் இந்த எல்லா முசீபத்தும் வந்துடும் என்பது அதனுடைய அடுத்த புறமாக இருக்குது. நான் அந்த விஷயத்தை காண்பேன். எனவே இந்த 10 விடயங்கள் அன்புக்குரியவர்களே வீட்டில் பரக்கத். ஒன்று, ஃபோட்டோ வைக்கிற, உருவப்படங்கள் வைக்கிறது. 2வது விஷயம் மியூசிக் கருவிகள். 3வது விஷயம் அதிகமான பொய் பேசுகிறது. 4வது விஷயம் அநியாயம் பாவங்கள் நடக்கிறது, தொழுகையை விடுறது. 5வது விஷயம். 6வது விஷயம் சுத்தத்தை பேணாமல் இருக்கிறது. 7வது விடயம் தாயத்துகளை தொங்க விடுவது, தாயத்துகள் தங்க தகடுகள் தொங்க போடுவது. 8வது விடயம் ஹராமான மோசடி செய்யப்பட்ட வியாபாரம், ஹராமான சாப்பாடு. 9வது விடயம் அன்புக்குரியவர்களே புறம் கோல் இவைகள் வீட்டில் அதிகரிக்கிறது. 10வது விடயம் குர்ஆன் ஓதப்படாத விடயம் வீடு. எனவே இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை ரொம்ப அவதானமாக ஞாபகம் வைத்ததிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வீட்டில் முசீபத்தை இல்லாமலாக்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் விசாலமான பரக்கத்துடைய வாயில்களை திறந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.